ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வெஜிடபிள் புலாவ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வெஜிடபிள் புலாவ் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன். ஒரு அனாசிப்பூ, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமாக ஸ்லைஸ் பண்ணி அதையும் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்தளவு மசாலா 1 டம்ளர் அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் பெரிய பச்சை மிளகானால 2 போட்டிருக்கேன். சின்னதாக இருந்தால் 3 இல்லைன்னா 4 போட்டுக்கோங்க. காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்லை. ஒரு உருளைக்கிழங்கை க்யூப்ஸாக கட் பண்ணதும், ஒரு கேரட்டை கட் பண்ணது, சின்ன கப்பில் 1 கப்பு பச்சை பட்டாணியும் போட்டிருக்கேன். 4-5 பீன்ஸு கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கணும். பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இந்த ரைஸுக்கு 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி, ஒரு டம்ளர்னால் 1 டம்ளர் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன் நான் ரைஸு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, நான் 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தலையை மாத்திரம் நல்லா பொடுசாக கட் பண்ணி போடுறேன். புதினா தலை போட தேவையில்லை. புதினா தலை போட்டால் வெஜ் பிரியாணி மாதிரி இருக்கும். இதை மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டு விசில் 3 விசில் விட்டுட்டு சிம்மில் 1 மினிட் வச்சுக்கணும். இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் சாதம் வடிக்கிற அளவுக்கு டைம் விட்டு வேக வச்சுருங்க. இந்த வெஜ் புலாவ் லஞ்ச் பாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு சைடிஷாக ஏதாவது ஒரு கிரேவி நல்லா சூட் ஆகும். ப்ரோக்கோலி கிரேவி, காலிஃப்ளவர் கிரேவி, ராஜ்மா கிரேவி, மஷ்ரூம் கிரேவி, எல்லா வித கிரேவியுமே இதுக்கு நல்லா சூட் ஆகும். மூணு விசில் ஸ்டீமெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நான் மூடியை ஓப்பன் பண்ணுறேன். சாதம் நல்லா உதிரியாக வந்திருக்கு. வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.